ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பெருமா ட்ரெஸ்லாம் காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெய்ஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஈத் ட்ரெஸ்ஸை உங்கள் எல்லாருக்கும் காட்ட போகிறேன். எனக்கு, ரெய்ஹானாவுக்கு, ரெய்ஹானாவோட அத்தாவுக்கு, எங்கள் 3 பேருக்கும் தான் எடுத்திருக்கேன். என்னென்ன ட்ரெஸ்லாம் எடுத்திருக்கேன்ட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மை குட்டி ஏஞ்சல் ரெய்ஹானோட ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ரெய்ஹானாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு ஃப்ராக் ஒன்று எடுத்திருந்தேன். இது 3 லேயர் வரா மாதிரி. நம்ம ரெய்ஹானாவுக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ் நான் இப்போ எடுக்கலை, தீபாவளி டைமில் கும்பகோணம் போயிருந்தப்போ எடுத்துகிட்டு வந்தது. இந்த ஃப்ராகுக்கு ஸ்லீவ் கிடையாது, அதனால அந்த கலருக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ஒரு டிஷர்ட் வாங்கியிருந்தேன், ஃபுல் ஹேண்ட் இருக்கிற மாதிரி. இதை நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த டிஷர்ட்டோட நெக் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. போடும்போது பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டும் நம்ம ரெய்ஹானோட ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ராக் நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மயிலாடுதுறைக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே தான் வம்சாவில் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஃப்ராக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நல்லா பஃப் பெருசாக இருந்துச்சு. அதனால பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்ததுனால நம்ம ரெய்ஹானா எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டு ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கினா. ஸோ எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. ரேட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டும் நம்ம ரெய்ஹானாவோட ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ராக் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி குட்டி ஏஞ்சல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் நிறைய ட்ரெஸ் எடுத்து விதவிதமாக போட்டு பார்க்கணுன்னு சொல்லி நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நானும் ரொம்ப ஆசையாக அந்த ட்ரெஸ்லாம் எடுத்தேன். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா வருஷமும் எங்களை விட ரெய்ஹானாவுக்கு தான் ஒரு 2-3 ட்ரெஸ் அதிகமாக எடுப்போம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு 2-3 ட்ரெஸ்ஸு சேர்த்தே எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். இது 3வது ஃப்ராக். அடுத்து ஒரு டாப்பும் ஸ்கர்ட்டும் எடுத்துருக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் தீபாவளி டைமில் கும்பகோணத்துக்கு போயிருந்தேன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக, அங்கே எடுத்தது தான். இதெல்லாம் நான் போடலை, அப்படியே புதுசாக வச்சுட்டேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் கூட. வளர்கிற பிள்ளை தானே, கரெக்டாக இருக்கும், வச்சு போடலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வரைக்குமே கரெக்டாக இல்லை, ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம ரெய்ஹானா பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கிறாங்க, ஆனால் லீனாகவே இருக்கிறாங்களா, அதனால கரெக்டாகவே இல்லை. இந்த ட்ரெஸ்ஸை போடணுங்கிற டைம் வரும்போது ஆர்டர் பண்ணி தான் போடணும். கலர் சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டும் நம்ம ரெய்ஹானோட ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். இது டெய்லி வேர்க்காக வாங்கியிருக்கிறேன். ஒரு 4 டாப் வாங்கியிருக்கிறேன். 3 டாப் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறைக்கு போயிருக்கும் போது வாங்கியிருந்தேன். இந்த டாப் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். 3 டாப், அதாவது ரெய்ஹானா போட்டிருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர், இன்னொன்று லைட் ப்ளூ கலர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 3 டாப்புமே 500 சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் வாங்கினேன். அடுத்து ரெய்ஹானாவுக்கு 2 பேண்ட் வாங்கியிருந்தேன். இது நல்ல பியூர் காட்டனில், அதுவும் ரேட் ரொம்ப கம்மி தான், ஆஃபரில் எடுத்திருந்தேன். அதுவும் மயிலாடுதுறையில் தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த டாப்புக்கெலாம் பேண்ட் வேணும் இல்லையா, அதுக்காக தான் வாங்கியிருந்தேன். வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாரும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரெய்ஹானாவுக்கு ஹேண்ட் கர்ச்சிப் வாங்கியிருந்தேன். அடுத்து ஒரு லெகின் எடுத்திருந்தேன் கோல்டு கலரில். நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, 2 பேண்ட் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு, அதில் ஒயிட் கலர் பேண்ட் இதுதான். ஆரஞ்சு கலர் பேண்ட் ரெய்ஹானா இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த டாப்புக்கு மேட்சிங்காக தான் அது வாங்கியிருந்தேன். ஓகே, அவ்வளோதான். நம்ம ரெய்ஹானோட ட்ரெஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னோட ட்ரெஸ் பார்க்கலாம். நான் நிறைய ட்ரெஸ் எதுவும் எடுக்கல, 2 சாரீ மட்டும் தான் எடுத்திருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு சாரீ இதுதான். இது நான் கும்பகோணத்தில் எடுத்துகிட்டு வந்தது தான். நான் அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் புதுசாகவே. ஸோ இப்போ பெருநாவுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இதை நான் ஒத்தைப்படை இரவுல தொழுவ போகும் பார்த்தீங்களா, அப்போ நான் இதை வேர் பண்ணிட்டேன். இந்த சாரீ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு, வேர் பண்ணியிருக்கிறதே தெரியல, ஒரு மாதிரி வளவலன்னு இருந்துச்சு. இதில் ப்ளவுஸ் இருந்துச்சா என்னன்னு தெரியல, ஆனால் நான் ப்ளவுஸ்லாம் எதுவும் கட் பண்ணலை, தனியாக செப்பரேட்டாக எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சாரீ பார்க்கலாம். இந்த சாரீ மயிலாடுதுறை சீமாட்டியில் எடுத்திருந்தேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சாரியோட மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வளவலன்னு இருந்துச்சு. நல்ல ஸ்டோன் ஒர்க்லாம் கொடுத்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு மாதிரி பீச் கலர் அப்படின்னு சொல்லலாம். இதே சேம் தான் என்னோட தம்பி ஒய்ஃபுக்கும் எடுத்திருந்தோம், அம்மாவுக்கும் இதே தான் எடுத்திருந்தோம். ஆனால் கலர் மட்டும் வேறு எடுத்துக்கிட்டோம். ஸோ 3 பேரும் ஒரே மாதிரி சாரீ எடுத்துக்கிட்டோம் இந்த வருஷம். நெக்ஸ்ட்டு என்னோட ஹஸ்பண்ட் ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஜென்ஸோட ட்ரெஸ் நம்ம அவ்வளோவா விருப்பமாக பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட லேடிஸ் ட்ரெஸ் அப்புறம் குழந்தைங்க ட்ரெஸ் தான் விருப்பமாக பார்ப்போம். இருந்தாலும் எங்கள் 3 பேர் ட்ரெஸ்ஸையும் உங்களுக்கு காட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால காட்டியிருக்கிறேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு 4 ஷர்ட் எடுத்திருந்தேன், அப்புறம் ஒரு கைலி ஒன்று எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பேண்ட் இனிமேல் தான் வாங்கணும், இன்ன வரைக்கும் வாங்கவே இல்லை.
என்னோட ஹஸ்பண்டுக்கும் இந்த ஷர்ட் எல்லாம் மயிலாடுதுறையில தான் வாங்கியிருந்தேன். பேண்ட் அண்ட் ஷர்ட்டுக்கு தனியாக ஷாப் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே தான் போயிட்டு இந்த ஷர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்து இந்த ஷர்ட் அண்ட் கைலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எடுத்தது தான். இது நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு. ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால இது நல்லா நம்ம வாஷ் பண்ணி போடலாம். ஸோ அதனால் இந்த ஷர்ட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டு அது கூடவே ஒரு கைலியும் எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். போன வீடியோலையும் நான் இதே போல் தான் சொல்லியிருந்தேன். அதனால ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, வீடியோ நல்லா குவாலிட்டியாக கொடுங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. இன்ஷால்லா இனி வரப்போகிற எல்லா வீடியோஸும், அதாவது லாங் வீடியோவாக இருக்கட்டும், ஷார்ட்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், எல்லாத்தோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே போல் வீடியோவும் நல்லா பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு என்ன வருமோ நான் அதை தான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு தான் நான் வீடியோ வந்து எல்லா வீடியோவுமே ஒரு வீடியோவும் நான் அப்படி தான் வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இன்ஷால்லா நம்மளோட வீடியோஸ்லாம் இன்னும் நல்லா குவாலிட்டியாகவும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். அடுத்து இந்த 5 ப்ளவுஸ் பீஸும் நான் மயிலாடுதுறை சீமாட்டியில் எடுத்தேன். இதோட ப்ரைஸ் வந்து அதாவது காம்போ ஆஃபரில் வந்துருந்துச்சு 130 ரூபான்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் கிடையாது, பாலிஸ்டர் கலந்த காட்டன். இது வந்து ஜஸ்ட் 80 பாயிண்ட் தான் இருக்கும். இது எதுக்காக எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா லைனிங் கொடுக்கறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். அடுத்து இந்த 3 ப்ளவுஸும் நான் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். எனக்கும் என்னோட தம்பி ஒய்ஃப்க்கும் டோட்டலாக ஒரு 4 ப்ளவுஸ் எடுத்தோம். இன்னொரு பிளாக் ஒன்று இருந்துச்சு, அதை வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். ஸோ இந்த 4 ப்ளவுஸுமே வந்து எங்களோட சாரீக்கு மேட்சிங்காக நான் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். எல்லா வருஷமும் வீட்டில் தான் ஸ்டிச் பண்ணுவேன். இந்த வருஷம் வந்து தைக்கலை, டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். ப்ளவுஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ரைஸுக்கு இந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணி ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ வந்து ரொம்ப சூப்பராக நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. ரேட்டு வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். எனக்கும் ரைஹானாவுக்கும் வாங்கினது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் காட்டிட்டேன். நம்ம ஒரு ஷாப்புக்கு ஓப்பனிங் போயிருந்தோம் பார்த்தீங்களா, அங்கேயே வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடியே நிறைய வாங்கி வச்சுருந்தேன். இப்போ நம்ம எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா ஏதாவது இன்னொன்று சேர்த்து தான் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த இந்த பேங்கிள்ஸும் செயினும் நம்ம ரைஹானாவுக்கு வாங்கினேன். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிற பேங்கிள்ஸ் வந்து எனக்காக வாங்கினது. இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். பார்க்குறதுக்கு நல்ல நியூ மாடலாக நல்ல டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் வாங்கினேன். நான் கொஞ்சம் பேங்கிள்ஸ் வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து இந்த 2 பேங்கிள்ஸும் சேர்த்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால் வாங்கிட்டேன். இந்த பேங்கிள்ஸோட ஒரு ரிங் வந்து கிஃப்ட் மாதிரி வந்துருந்துச்சு. அதுவுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது நமக்கு வந்து கிஃப்ட் மாதிரி வந்தது. இதோட ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நான் வந்து எப்போவுமே சாரீக்கு மேட்சிங்காக கலராக பேங்கிள்ஸ் போட மாட்டேன். எல்லா சாரீக்குமே எல்லா ட்ரெஸ்க்குமே இந்த கோல்டு கலர் பேங்கிள்ஸ் தான் நான் வந்து போடுவேன். ஸோ அதனால் நான் இது வாங்கியிருந்தேன். நீங்கள் எல்லாரும் ஈதுக்கான பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டிங்களா இல்லையான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ஈதுக்கான பர்ச்சேஸ்லாம் முடிச்சிருப்பீங்க. ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு ரொம்ப டைம்லாம் கிடையாது, ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாருமே முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இதுக்கான பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டேன். ஸோ இந்த சின்ன சின்ன பேங்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட சேர்த்து போடுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இந்த கொலுசு வந்து எனக்காக வாங்கியிருந்தேன். நமக்கு வந்து ஈதுக்கு வந்து ரொம்ப டைம்லாம் இல்லை, ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. இன்ஷால்லா வரப்போகிற இந்த ஈதை வந்து நம்ம ஃபேமிலியோட ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுறதுக்கு எல்லா வல்ல இறைவனிடம் துவா செய்வோம். எங்களுக்காக நீங்களும் உங்களுக்காக நானும் வந்து துவா செஞ்சுக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த அட்வான்ஸ் ஈது முபாரக். இந்த ஈது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பாக அமையட்டும், ஆமீன். அடுத்து இது என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் சைடு எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து தலைப்பூ அப்படின்னு சொல்லுவோம். இது வச்சதுக்கு அப்புறமா தான் நெத்திச்சுட்டி வைப்போம். எனக்கும் ரைஹானாவுக்கும் வாங்கினோம். ஒரு மாடலில் மட்டும் ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு, இன்னொரு பீஸ் இல்லை. அதனால பரவாயில்ல, ஒன்று மட்டும் வைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ரைஹானாவுக்காக அந்த பெரிய சைஸ் தலைப்பூ வந்து வாங்கிட்டேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.